மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் டெல்லியில் நிருபர்களிடம் பேசுகையில், மும்பை தீவிரவாத தாக்குதலில் தங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதாரங்களையும் பாகிஸ்தான், அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் அனைத்திற்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டியது பாகிஸ்தான் தான் என்று அவர் கூறியிருக்கிறார். இது பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறியது, சாட்சிகள் அனைத்தையும் பாகிஸ்தானிடமோ அமெரிக்காவிடமோ கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை என்றும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூறியது போல் ஐநாவில் சமர்ப்பித்தால் ஓரளவு நமக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்றும், இது எப்படி இருக்கிறது என்றால், தமிழகத்திலிருந்து சென்ற திரு கருணாநிதி அவர்கள், திரு ராமதாஸ் அவர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லி இதுவரை எந்த நடவடிக்கை இல்லாத போல ஆகும் என்று கூறினார்கள். இந்தியா அமெரிக்காவிடம் 10,000 கோடி ரூபாய்க்கு ஆயுதம் வாங்குவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும், இந்த ஒப்பந்தத்தில் இந்திய பாதுகாப்புத்துறை இணை செயலர் பிரிதிவ் சதானும் போயிங் நிறுவன அமெரிக்க பிரிவின் தலைவருமான விவேக் லாலும் கடந்த 1ஆம் தேதி கையெழுத்திட்டதாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, இப்படிப்பட்ட வியாபாரத்திற்காகத்தான் அணு ஒப்பந்தத்தை இந்தியாவும் அமெரிக்காவும் அவசரமாக கையெழுத்து இட்டுக் கொண்டனவோ என்ற எண்ணம் தற்போது தோன்றுகிறது என்று தெரிவித்தார்கள். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவை மீட்க வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன், நீதிபதிகள் மார்கண்ட கச்சு, சதாசிவம் ஆகியோர் கொண்ட நீதிமன்ற அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவை ஸ்ரீலங்காவிற்கு தாரை வார்த்தது அரசியலமைப்பு சட்டப்படி தவறானது என்றும், அதனை மீட்க உத்தரவிட வேண்டும் என்றும் தொடரப்பட்டுள்ள வழக்கில் மத்திய மாநில அரசுகள் விளக்கமளிக்க கோரி உச்சநீதிமன்றம் தாக்கீது அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு ராஜா அவர்கள் டெல்லியில் நிருபர்களிடம் பேசுகையில், இலங்கை விமானப்படைக்கு உதவி செய்வதற்காக இந்திய விமானப்படை அதிகாரிகள் இலங்கை சென்றதாக கூறப்படுவது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இலங்கை ராணுவத்துக்கு ஆயுத உதவி வழங்கியதன் மூலம் அங்குள்ள தமிழர்களுக்கு மத்திய அரசு ஏற்கனவே துரோகம் விளைத்துள்ளது என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை மத்திய அரசு மீது திணித்திருக்கிறார். கிளிநொச்சியிலிருந்து முல்லைத்தீவை நோக்கி முன்னேறிய ஸ்ரீலங்கா ராணுவத்தினரை எதிர்கொண்ட விடுதலை புலிகள் நடத்திய மோதலில் 60 ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும், மேலும் 100 பேர் காயமுற்றதாகவும், பல ராணுவத்தினர் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஓடிச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து வரும் நிலையில், இஸ்ரேல் படையினர் காசாவில் உள்ள பாலஸ்தீன தீவிரவாதிகளுடன் கடுமையாக சண்டையிட்டு வருவதாகவும், இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் நேற்று டெல்லி ஆர்மியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சரும நோய் காரணமாக சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும், அவரது உடலில் நலனிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் டாக்டர்கள் தெரிவித்ததாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் இடைத்தேர்தலுக்காக தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் திருமங்கலத்தில் பொதுக்கூட்டத்தில் இன்று பேச இருப்பதாகவும், அதற்காக அவர் மதுரை சென்றிருக்கிறார் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமங்கலம் தொகுதியில் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பணம் கொடுத்தார் என்று திமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்புமாறும், அமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது இதே புகாரையொட்டி தகுந்த கோர்ட்டில் ஒரு புகாரை பதிவு செய்யும்படி தேர்தல் அதிகாரியான மாவட்ட கலெக்டருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக திருமங்கலத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் நிருபர்களிடம் பேசுகையில், திருமங்கலம் தொகுதியில் பணப்பட்டுவாடா, தேர்தல் முறைகேடு என்று ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருப்பதாகவும், திருமங்கலத்தில் விஜயகாந்த் கட்சியினர் வாக்காளர்களுக்கு வேட்டி சேலை பணம் கொடுப்பதாக தகவல் வருகிறது என்றும், மற்றவர்கள் பணம் கொடுப்பதை எதிர்க்கும் விஜயகாந்த் தான் மட்டும் இப்படி செய்யலாமா என்று அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ திரு சின்னசாமி அவர்கள் வெற்றி பெற்றது செல்லும் என்று ஐகோர்ட் இன்று தீர்ப்பு வழங்கியதாக சென்னையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்து முன்னணியின் அமைப்பாளர் ராமகோபாலன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், மலேசியாவில் இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை கண்டித்து சென்னையில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மாநாடு நடைபெறும் போது இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சைதாப்பேட்டையில் இரட்டை கொலையில் சம்பந்தமுடைய சங்கீதா ஐயங்கார் என்ற பெண் போலீஸ் வலைவீசி தேடிக்கொண்டிருப்பதாகவும், இவருக்கு 4 கணவர்கள் இருந்ததும் இப்போது திடுக்கிடும் தகவல்கள் வந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திண்டுக்கல் அருகே நடந்த ஒரு கோர விபத்தில் 8 ஐயப்ப பக்தர்கள் உயிரிழந்ததாகவும், அவர்கள் அனைவரும் சென்னையை சேர்ந்தவர்கள் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பெங்களூரில் உள்ள 6 சாப்ட்வேர் நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாகவும், இந்த 6 நிறுவனங்களுக்கும் 15க்கும் மேற்பட்ட மெயில்கள் வந்துள்ளன என்றும், மேலும் தொலைபேசியில் பேசிய ஒரு நபரும் இதையே சொல்லி மிரட்டி உள்ளதாகவும் பெங்களூரில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 5 ஜனவரி 2009 பிற்பகல் 1 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடலில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டமும், இந்திய பெருங்கடலில் மேகமூட்டம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.